Hey guys, welcome back to ARTNPC Academy. ஸோ இந்த கிளாஸில் மழைநீரின் pH மதிப்பு பற்றி பார்ப்போம். ஸோ மழைநீரின் pH மதிப்பு ஏறக்குறைய 7 ஆகும். இது மழைநீர் நடுநிலைத்தன்மையானது மற்றும் தூய்மையான என்பதை குறிக்கிறது. வளிமண்டல காற்று சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடுகள் ஆகிய வாயுக்களால் மாசுபடும் பொழுது அவை மழைநீரில் கரைந்து pH மதிப்பை 7ஐ விட குறைய செய்கின்றன. இவ்வாறு மழைநீரின் pH மதிப்பு 7ஐ விட குறையும் பொழுது அம்மழை அமிலமழை எனப்படுகிறது. ஸோ இந்த அமிலமழை நீர் ஆறுகளில் சேரும் பொழுது அவற்றின் pHஐ குறைக்கின்றன. இதனால் நீர்வாழ் உயிரிகளின் வாழ்வு பாதிக்கப்படுகிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மழை நீருடைய pH மதிப்பு எப்பயுமே 7 தான். ஸோ மழை நீரில் pH மதிப்பு பார்த்திங்கன்னா 7 தான். ஸோ அதனால் இது நடுநிலைத்தன்மையானது மற்றும் தூய்மையானது. சப்போஸ் வளிமண்டல காற்றுடன் சல்ஃபர் டை ஆக்சைடு, அதாவது கந்தகம் சொல்லுவாங்க, ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடுகள் போன்றவை கலக்கும்போது மழைநீரோட pH மதிப்பு வந்து 7க்கும் குறைவாகிடும். ஸோ அவ்வாறு மழைநீரோட pH மதிப்பு 7 விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா மழையை வந்து அமிலமழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்போம். ஸோ அமிலமழையால் ஒரு ஸ்டாச்சு வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருப்போம். ஸோ அதுதான் அமிலமழை. அமிலமழை வந்து நீர் ஆறில் கலக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நீர்வாழ் உயிரிகள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழைநீரின் pH மதிப்பு 7 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.